welcome back. So today's topic IELTS. இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க உங்கள நிறைய பேருக்கு IELTS பத்தி நிறைய விஷயம் தெரிஞ்சிருக்கலாம். ஆனா IELTS பத்தி தெரியாதவங்களுக்கான ஒரு சின்ன இன்ட்ரோடக்ஷன் வீடியோ தான் இது. வீடியோக்குள்ளார போறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயத்தை உங்க கூட ஷேர் பண்ணிக்க நினைக்கிறேன். I'm not an instructor or an educator. நான் என்னோட சொந்த எக்ஸ்பீரியன்ஸ் உங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன். மேபி யாருக்காவது எங்கேயாவது யூஸ் ஆகலாம். ஸோ ஒரு டிகிரி முடிச்சாச்சு, ஃபர்தர் எஜுகேஷனுக்காக அப்ராட் போகணுன்னு நினைக்கலாம், இல்லைன்னா நம்மளோட கரியருக்காக யூரோப் போகணுன்னு நம்ம நினைக்கலாம், இல்லைனா அதையும் தாண்டி பிஆர் வாங்கி கனடா இல்லைனா ஆஸ்திரேலியா மாதிரி கண்ட்ரியில் போய் செட்டில் ஆகணும்னு ஆசைப்படலாம். ஆனால் இதெல்லாம் யோசிக்கிறப்போ நம்ம முன்னாடி பெரிய ப்ராப்ளமாக வந்து நிற்கிற ஒரு விஷயம் தான் IELTS இல்லைனா லாங்குவேஜ் ப்ரொஃபிஷியன்சி டெஸ்ட். எக்ஸாக்டாக இந்த IELTSல என்ன தான் நடக்குது? பெருசாக இங்கிலீஷ் பேக்ரவுண்ட் இல்லாதவங்கனால இந்த IELTSஐ எழுத முடியுமா? கோச்சிங் கிளாஸ் போகாமல் IELTS எழுத முடியுமா? அப்படிங்கிறத கிளாரிஃபை பண்ணுறதுக்கான ஒரு வீடியோ தான் இது. IELTS இன்டர்நேஷ்னல் இங்கிலீஷ் லாங்குவேஜ் டெஸ்டிங் சிஸ்டம். ஒரு சின்ன டிப் உங்களுக்கு சொல்லித்தரேன். IELTS அப்படிங்கிறத நாம் ஸ்பெல் பண்ணிட்டு இருக்கோம் லைக் IELTS, ஆனால் தட் ஷுட் பி ப்ரொனவுன்ஸ்ட் லைக் IELTS. ஸோ இதுக்கப்புறம் நீங்கள் ஒரு எக்ஸாம் ஆகட்டும் இல்லைன்னா ஒரு இன்டர்வியூ ஆகட்டும் போகும்போது IELTS அப்படின்னு சொன்னீங்கன்னா மேபி அது உங்களுக்கு ஒரு எக்ஸ்ட்ரா பாயிண்ட் எடுக்கிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த IELTS எக்ஸாமினேஷன் எழுதுனா எந்த கண்ட்ரிக்கு போக முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா UK, அயர்லாந்து, கனடா, ஆஸ்திரேலியா அண்ட் நியூசிலாந்து போக முடியும். எதுக்காக இந்த IELTS எக்ஸாமினேஷன் எழுதுகிறோம்? நம்மளுக்கே கொஞ்சம் இங்கிலீஷ் தெரியும், ஆனால் ஏன் இந்த எக்ஸாம் எழுதுகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த எக்ஸாம் எழுதும்போது நம்மளை எல்லா மொடியூலையும் அசஸ் பண்ணுறாங்க. லைக் நம்மளோட ஸ்பீக்கிங், நம்மளுடைய ரைட்டிங், ரீடிங், லிசனிங் எல்லாம் அசஸ் பண்ணி நம்மளோட பேஷண்ட் இல்லைன்னா கொலீக் கூட எஃபிஷியண்ட்டாக கம்யூனிகேட் பண்ண முடியுமா அப்படிங்கிறத அசஸ் பண்ணுறதுக்காக தான் இந்த எக்ஸாமினேஷன் கண்டக்ட் பண்ணுறாங்க. 1980 கேம்பிரிட்ஜ் யூனிவர்சிட்டி அவங்களோட லாங்குவேஜ் அசஸ்மெண்ட் சிஸ்டத்துக்காக க்ரியேட் பண்ண ஒரு சிஸ்டம் தான் இந்த IELTS. பிரிட்டிஷ் கவுன்சில் அண்ட் ஐடிபிங்கிற ரெண்டு மேஜர் ஆர்கனைசேஷன் இந்த IELTSோட ஆர்னர்ஷிப் எடுத்துக்கிட்டு வேர்ல்டு வைட் பண்ணிட்டு இருக்காங்க. ரெண்டுலேயே என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிரிட்டிஷ் கவுன்சிலோட ஹெட் குவார்ட்டர்ஸ் யூகேல இருக்குது, அது ஒரு பிரிட்டிஷ் இங்கிலீஷ் ரிலேட்டடாக இருக்கும். ஐடிபி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியாவில் இருக்குது, அதில் வந்து ஆஸ்திரேலியன் ஆக்சென்ட் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இந்த ரெண்டு விஷயமுமே வந்து எக்ஸாமை எந்த ஒரு பாயிண்ட்லேயும் அஃபெக்ட் பண்ண போகிறது கிடையாது. ஏன்னா ரெண்டோடைய டெஸ்டிங் சிஸ்டம் ஆகட்டும், எக்ஸாமினேஷன் பேட்டர்ன் ஆகட்டும், அதோட ஸ்கோரிங் சிஸ்டம், அதில் கேட்குற கொஷின்ஸ் ஆகட்டும் எல்லாமே எக்ஸாக்டாக ஒரே மாதிரி தான் இருக்கும். ஆனால் மேபி இந்த லிசனிங் செஷனில் அவங்க கொடுக்குற அந்த லிசனிங் டேப்பில் மேபி பிரிட்டிஷ் இங்கிலீஷ் ஆர் ஆஸ்திரேலியன் ஆக்சென்ட் இருக்கலாம், பட் தட்ஸ் நாட் 100% ஷுர். IELTS அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ரெண்டு கேட்டகரி இருக்கும், ஒன்று ஜென்ரல், இன்னொன்று அகடமிக். ஸோ ஜென்ரல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இமிக்ரேஷன், ஒர்க், ட்ரைனிங் இல்லைன்னா செகண்டரி லெவல் ஆஃப் எஜுகேஷன் போகிறதுக்கு தான் ஜென்ரல் IELTS எழுதணும். அகடமிக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வந்து ஸ்டடி பர்பஸ்க்காக தான் அகடமிக் எழுதணும். அப்போ ஏன் நர்சஸ்லாம் அகடமிக் எழுதணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, UK இல்லைன்னா அயர்லாந்து மாதிரி கண்ட்ரிக்கு வரும்போது உங்களுக்கு ஜாப் விசாவில் தான் நீங்கள் இங்கே வந்தாலும், இங்கே வந்ததுக்கப்புறம் அயர்லாண்டில் ஐதர் ஆப்டிடியூட் இல்லைன்னா அடாப்டேஷன் எழுதுனதுக்கு அப்புறம் மட்டும்தான் நீங்கள் ஒரு ரெஜிஸ்டர்ட் நர்ஸாக ஒர்க் பண்ண முடியும். அதே மாதிரி UK போனீங்க அப்படின்னா தே ஹேவ் தேர் ஓன் எக்ஸாமினேஷன்ஸ், அதை கம்ப்ளீட் பண்ணினா மட்டும்தான் நீங்கள் ஒரு ரெஜிஸ்டர்ட் நர்ஸாக ஒர்க் பண்ண முடியும். ஸோ அதுதான் நர்சஸ் இங்கே அகடமிக் IELTS எழுதுறதுக்கான ரீசன். ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் படி பார்த்தீங்கன்னா ஒரு வருஷத்தில் 3 மில்லியன் பீப்புள் ஆர் டூயிங் IELTS அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதுலேருந்து அதோட இம்பேக்ட் என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு புரியும். IELTSோட ஸ்கோரிங் சிஸ்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாஸ் ஆர் ஃபெயில் அப்படின்லாம் எதுவுமே கிடையாது. 0 to 9 தான் அதோடைய ஸ்கோரிங் சிஸ்டம். 0 வந்து ரியலி புவர், 9 வந்து எக்ஸ்பர்ட் யூசர். உங்களால் 9 ஸ்கோர் எடுக்க முடியும் அப்படின்னா யூ ஆர் த டாப் பிரில்லியன்ட் கேண்டிடேட். எக்ஸாமினேஷன் ஃபீஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 13,250 rupees தான் இப்போ நம்ம பே பண்ணிட்டு இருக்கோம். உங்களுடைய ஜாப் இல்லை நீங்கள் போகிற கண்ட்ரி இல்லைனா உங்களுடைய பர்பஸ் என்னவோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஜென்ரல் ஒரு அகடமிக் நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். IELTSோட வேலிடிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன் டைம் நீங்கள் எக்ஸாம் எழுதுனீங்க அப்படின்னா 2 years வரைக்கும் வேலிடிட்டி இருக்கும். அந்த 2 yearsக்குள்ளே நீங்கள் வந்து உங்களுடைய என்ன பர்பஸ்க்காக நீங்கள் எழுதுறீங்களோ அதை நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்கன்னா ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இல்லைனா யூ ஹேவ் டு டூ த IELTS again. IELTSல ஒரு அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 monthல 4 times நீங்கள் எழுத முடியும். அதே மாதிரி 1 yearல 48 times எழுத முடியும். ஆனால் ஒரு டைம் நீங்கள் IELTS எழுதுனீங்கன்னா உங்களோட டெஸ்ட் ரிப்போர்ட் வர்றதுக்கு 13 working days ஆகும். ஸோ அதுக்குள்ளே 1 monthல 4 times எழுத முடியுமா அப்படின்னு கேட்டால் யூ கேன். சில கேண்டிடேட்ஸ் எல்லாம் சொல்லுவாங்க, நான் வந்து ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக இருக்கேன், ஸோ எனக்கு வந்து என்னோட ப்ராசஸிங்கை சீக்கிரமாக பண்ணணும், ஸோ அதுக்காக ஐ வாண்ட் டு கிவ் த 4 ஸோ ஐ வாண்ட் டு டூ த
4 examination in a month அப்படின்னா you can definitely do that, but it depends upon you. IELTSல வந்து பார்த்தீங்கன்னா பொதுவாக 4 modules இருக்கும். ரீடிங், ரைட்டிங், லிசனிங் அண்ட் ஸ்பீக்கிங். இந்த 4 மொடியூலையும் இந்த ஒரே வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. மேபி ஃபர்தராக வர வீடியோஸில் இந்த 4 மொடியூல்ஸையும் செப்பரேட்டாக நான் உங்க கூட டிஸ்கஸ் பண்ணுறேன். அப்புறம் பெருசாக இங்கிலீஷ் பேக்ரவுண்ட் இல்லாதவங்களால் ஐஎல்ஸ் எழுத முடியுமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக எழுத முடியும். நம்ம நினைக்கிற அளவுக்கு ஐஎல்ஸ் ஒன்றும் அவ்வளோ பெரிய விஷயம் கிடையாது. நம்ம எல்லாருக்குமே தெரியும் இங்கிலீஷ் இஸ் ஜஸ்ட் அ லாங்குவேஜ் தான். ஒரு இனிஷியேட்டிவ்னஸ் இல்லாட்டி ஒரு கோல் இருந்தால் கண்டிப்பாக நம்மளால் எழுத முடியும். நம்ம எல்லாருக்குமே இங்கிலீஷ் தெரியும். ஆனால் இந்த ஐஎல்ஸ் அப்படிங்கிறது வந்து நாம் யூஸ்வலாக யூஸ் பண்ணுற அந்த இங்கிலீஷ்லேருந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதாவது ஒரு சின்ன ட்ரிக் இருக்கும். அந்த ட்ரிக் உங்களுக்கு புரிஞ்சிருச்சு அப்படின்னாலே கண்டிப்பாக எல்லாராலையும் ஐஎல்ஸ் எழுத முடியும். கோச்சிங் கிளாஸ் போகாமல் ஐஎல்ஸ் எழுத முடியுமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக எழுத முடியும். மேபி சில கேண்டிடேட் சொல்லுவாங்க, நான் எனக்கு வந்து நல்ல ஃப்ளூயண்ட்டாக இங்கிலீஷ் பேச முடியும், தென் நான் ஏன் கிளாஸ் போகணும் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, நீங்கள் மேபி உங்களுக்கு நல்ல ஃப்ளூயன்சி இருக்கலாம், இல்லைன்னா நீங்கள் ஒரு ஐசிஎஸ்சி இல்லைன்னா ஒரு சிபிஎஸ்சியில் படிச்சிருக்கலாம். ஆனால் நம்ம எழுதுகிற ஒரு எஸ்ஏவுக்கும் இந்த ஐஎல்ஸில் எழுதுகிற எஸ்ஏவுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஸோ அதுக்காக தான் நம்ம ஒரு சின்ன கோச்சிங் கிளாஸ் போனதுக்கப்புறம் இந்த எக்ஸாம் எழுதுனா அது மேபி நம்மளுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இது வந்து என்னோட பர்சனல் ஒப்பீனியன் தான். Because you are going to spend a huge amount of money in this particular examination. நம்ம கண்ட்ரியில் நிறைய இடத்துல இதுக்கான கோச்சிங் சென்டர்ஸ் கொடுத்துட்ருக்காங்க. லைக் 1 year, 6 months, 3 months அப்படின்னு நிறைய கோச்சிங் கொடுக்குறாங்க. இதெல்லாம் உங்களால் பண்ண முடியலைனாலும் கிராஷ் கோர்சஸ் இருக்கும். லைக் 1 month, 3 weeks, 1 weekலாம். இது எல்லாமே எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் தான் இந்த கிளாஸஸ் எல்லாமே நடக்கும். அதுவும் உங்களால் பண்ண முடியலனா there are few people they are taking online classes. அதில் கூட நீங்கள் ஜாயின் பண்ணி ஐஎல்ஸ்னால் என்ன, ஐஎல்ஸுக்கான ஒரு சின்ன ஐடியா வந்ததுக்கப்புறம் நீங்கள் எக்ஸாமினேஷன் எழுதுனீங்கன்னா ரியலி உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அஸ் அ கன்க்ளூஷன் ஒரு சின்ன விஷயத்தை மட்டும் உங்கள் கூட சொல்லிக்க நினைக்கிறேன். ஐஎல்ஸ் ஒன்றும் நம்ம நினைக்கிற அளவுக்கு அவ்வளோ பெரிய விஷயம்லாம் கிடையாது. யார் வேணாலும் ஐஎல்ஸை எழுத முடியும். நமக்கு ஒரு சின்ன இனிஷியேட்டிவ்னஸ் இல்லை ஒரு சின்ன கோல் இல்லை ஒரு ட்ரீம் அது இருந்தால் அதை அச்சீவ் பண்ணுறதுக்காக நம்மளால் எது வேணாலும் பண்ண முடியும். இந்த வீடியோவை இதோட வைண்ட் அப் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா மட்டும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் கூடவே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். ஸோ தட் ஃபர்தராக நான் பண்ணுற எல்லா வீடியோக்கான நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். மீட் வித் another interesting episode. Until then, it's me, Manju, signing off. Bye-bye.